தேவதாரு மரம். ஒரு அடர்ந்த காட்டிற்குள் ஃபிர் என்கிற ஒரு சிறிய தேவதாரு மரம் இருந்தது. நல்ல இடத்தில் அழகாக இருந்தது. சூரிய கதிர்களால் பிரகாசித்தது. தென்றலை அனுபவித்தது. இலைகள் சிறிதாக சுருங்கி இருந்தன. அதை சுற்றி இருந்த மரங்கள் உயரமாகவும் வலிமையானதாகவும் இருந்தன. அவைகள் இதை குனிந்து பார்ப்பது இதற்கு பிடிக்கவில்லை. அடியோடு வெறுத்தது. ஓ, குட் மார்னிங் குட்டி குழந்தை. இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லாவே இருக்கு. எல்லாரும் வராங்க, பறவைகள் வராங்க. உண்மைதான் பாப். வானமும் பிரகாசமாயிருக்கு. பல மனிதர்கள் இங்க வந்தவண்ண இருக்காங்க. அவங்களுக்கு பிக்னிக் நாள் போல இருக்கு. ஓ, இந்த காலை என்ன அவ்வளவு அழகாக இருக்கிறது. இந்த பறவைகள் என்னை சுற்றவில்லை. நான் சிறிதாக இருக்கிறேன். நம்மிடம் வருவரை என்னால் பார்க்க முடியவில்லை. ஒருவேளை நான் வளர்ந்திருந்தால் வீடுகள் மற்றும் வெளி உலகத்தை என்னால் பார்க்க முடிந்திருக்கும். ஹேய், நீ வளர்வாய். எல்லோரும் தான். நேரம் யாருக்காகவும் நிற்காது. நீ வேண்டும் என்று நினைத்தாலும் அது நிற்காது. எனவே உன்னிடம் இப்போது இருப்பதை அனுபவி. நீ மீண்டும் இவ்வாறு சிறியதாக இருக்க மாட்டாய். நீங்கள் சொன்னதில் எனக்கு பிடித்தது ஒன்னே ஒன்றுதான். அதாவது நான் எப்போதும் இவ்வாறு இப்படி சிறிதாக இருக்க மாட்டேன். எனது உணர்ச்சி உங்களுக்கு புரியாது. ஓ, நாங்க சின்னதா எப்பவுமே இருக்கலன்னு நினைக்கிறியா? நாங்கெல்லாம் சின்னதா இருக்கும்போது சூரிய கதிர்கள் அரிதாதான் விழும். நினைவிருக்கா பாப்? அப்ப காடு எவ்வளவு அடர்த்தி. ஆமா, நினைவிருக்கு. என் கிளைகளை கஷ்டப்பட்டுதான் நீட்டினேன். ஆனா அது நல்ல நாட்கள். மிகவும் அருமையான நாள். அந்த அழகான சிறிய மரத்தை பார். இது என்ன அடையாளம்? இந்த மரம் ஞாபகமா இருக்க யாராவது செஞ்சிருப்பாங்க போல இருக்கு. ஓ, இதில் ஒண்ணும் ஆச்சரியம் இல்லை. பாரு, எவ்வளவு சின்னதா அழகா இருக்கு. இதுதான் இந்த காட்டோட செல்ல குழந்தை. பாருங்க, என்ன பார்த்து கிண்டல செல்ல குழந்தைன்னு சொல்றாங்க. அவங்க நல்லவங்க. உன்னை நேசிக்கிறாங்க. புத்தி கெட்ட முயல். பாருங்க, இவங்க நல்லவங்களா? நாங்க இருக்கிறது கூட அவன் கண்ணுக்கு தெரியல. அவன் உன்னை பார்க்காம போயிருந்தா அதுக்கு காரணம் அவன் மட்டும் இல்லையே. நான் சின்னதா இருக்கிறதுனாலதான் நீங்க எல்லாரும் என்ன கிண்டல் பண்றீங்க. ஆமா, அதுதான் வேடிக்கையே. நீ எவ்வளவுதான் அழகா இருந்தாலும் அதில் அர்த்தமே இல்லை. எனக்கு பிடிக்கல 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 பிடிக்கல. என்ன சொன்ன? திரும்ப சொல்லு. நீ சொன்னது எனக்கு சரியா கேட்கல. ஓ, போதும் போதும் மார்லி. அவனை தொந்தரவு பண்ணாத. இங்க பாரு, இருக்கிறத வச்சு சந்தோஷமா இரு. காடு அழித்தல் காரணத்தால இங்கிருந்து பலர் காணாம போயிருக்காங்க. காடு என்ன? காடு என்ன? காடு அழித்தல் நம்மள வேரோடு பிடுகிறது. அதாவது மனிதர்கள் நம்மள நிலத்திலிருந்து வேரோடு பிடுங்கி நம்ம அப்புறப்படுத்துறது. அதுக்கப்புறம் அந்த நிலம் விவசாயத்துக்கோ இல்ல வேறு வகையிலோ பயன்படும். பயங்கரமா இருக்கு. உண்மைதான். அப்போ நான் அதுக்கு முன்ன வளர்ந்தாகணும் இல்ல? சரிதானே? ஓ, அதுக்காக தான் அந்த கதையை சொல்றீங்களா? உங்ககிட்ட என்ன இருக்கோ அதுல நீ சந்தோஷமா இருக்க பாடம் கத்துக்க குழந்தை. ஆனால் அந்த குழந்தை மரத்திற்கு வளர வேண்டும். அதுவும் விரைவில் வளர வேண்டும். வசந்த காலம், கோடை காலம், குளிர்காலம் அனைத்தும் கடந்தது. அந்த ஆண்டு அந்த மரத்திற்கான ஆண்டாகவே இருந்தது. அதனால் மரத்தின் கிளைகள் விரைவாகவே வளர்ந்தது. ஆனால் மரமோ சோகத்தில் இருந்தது. மரத்தால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. மிகவும் பெரிதாக, அதுவும் விரைவாக வளர வேண்டும் என்ற ஆசை. ஆமாம், நீதான் சரி முயலே. ஓடலாம், நடக்கலாம். நானும் ஒரு நாள் வளருவேன். கண்டிப்பா சொல்றேன். ஒரு நாள் நீ இதை தேட போற.
அப்போது மனிதர்கள் வந்தார்கள். அவர்களுக்கு வேண்டியதை செய்தார்கள். கோடாரியை கொண்டு மரங்களை வெட்டினார்கள். மரங்கள் அடியோடு மண்ணில் சாய்ந்தன. பசுமையாக பெரிதாக இருந்த மரங்கள் வெறும் அடிக்கட்டைகளாக நின்றன. ஓ, எங்க கொண்டு போகிறாங்க? எங்கள் நேரம் வந்து விட்டது. ஞாபகம் வைத்துக்கொள், இருப்பதை வைத்து சந்தோஷமாக இரு. அண்ணா, அண்ணா, அவங்க உங்களை என்ன செய்ய போறாங்க? ஹலோ? சிறிய மரத்திற்கோ மிகவும் வருத்தம். தன்னை காத்து கொள்ள வேண்டும் என்று எண்ணியது. நண்பர்கள் எல்லோரும் போய்விட்டார்கள் என்ற கவலை அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இப்போது தனிமையாகிவிட்டது. அதனுடன் பேச எந்த மரமும் இல்லை. இப்போது அதே சூரிய ஒளியும் அதே காற்றும் வீசுகிறது. ஆனால் மரம் மட்டும் வருத்தமாகவே இருந்தது. நானும் அவங்களோட போயிருக்கணும். அந்த மனிதர்களையே என்ன எடுத்துக்கல. நான் இப்போ வளர்ந்துட்டேன். ஆனா அனாதே அந்த வனத்துல நான் என்ன செய்ய போறேன்? நண்பர்கள் ஒருவருமின்றி மாதங்கள் கடந்தன. ஒவ்வொரு நாளும் தனிமையில் சந்தோஷமின்றி நாட்களை கடத்தியது. ஒரு நாள் ஒரு நாரை கொக்கு அதன் அருகில் வந்து அமர்ந்தது. நீ உன் நண்பர்களை தேடுவதாக என் பறவைகள் சொன்னார்கள். உன் நண்பர்களை நான் பார்த்தேன். அவர்கள் இப்பொழுது பெரிய பாய்மரக் கப்பலாக உருவாகிவிட்டார்கள். அது மட்டுமில்லாமல் அவர்கள் உலக பயணம் போகிறார்கள். ஆஹா, அவர்கள் பயணம் போகிறார்கள். நானும் அவர்களை நினைத்து கவலைப்படுகிறேன். அந்த மனிதர்கள் ஏன் என்னை கொண்டு போகவில்லை? எனக்கும் உலகை சுற்றி பார்க்க வேண்டும். வீட்டை விட்டு போன குறையை உணர்கிறார்கள். அடி முட்டாள்கள், எதுக்கும் பயன்படாத இந்த இடத்தை பத்தி ஏன் நினைக்கிறாங்க? கடல்ல பயணம் செய்யறாங்க. ஆமா, கடல் எப்படி இருக்கும்? அதை பற்றி சொல்ல வேண்டுமானால் அதிக நேரம் பிடிக்கும். இப்போது நேரம் இல்லை. எனக்கு விடை கொடுக்கவும். போகாதே. மற்ற மரங்கள் எல்லாம் என்ன ஆனதுன்னு தெரியுமா? எனக்கு தெரியும். ஒரு பெரிய வீட்ல அவங்க இருக்காங்க. சும்மா ஜம்முன்னு இருக்காங்க. அட்டகாசமா அலங்கரிக்கப்பட்டிருக்காங்க. அட்டகாசமாவா? அப்புறம் 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 என்ன ஆச்சுன்னு எனக்கு சொல்லுங்க. எங்களுக்கு தெரியாது உண்மையில. அதுக்கப்புறம் நாங்க அவங்கள பார்க்கல. ஓ, அழகான இடத்துல தான் கண்டிப்பா அவங்க இருப்பாங்க. பலபலனும் இருப்பாங்க. நாளை என்ன நடக்கும் என்று தெரியாமல் காத்திருந்தது. அதுவும் மிக ஆவலுடன் காத்திருந்தது. ஒரு வருடம் கடந்தது. இறுதியாக அம்மரம் தன் வீட்டை விட்டு போகும் நாளும் வந்தது. ஹா, மனிதர்கள் கண்டிப்பாக என்னை கொண்டு போவார்கள். நான் எதிர்பார்த்ததை விட அதிகமா வலிக்குதே. ஆனா நடக்கிறது எல்லாமே நல்லதுக்காக தான் இருக்கும். இனிமே எனக்கு ஒரு பெரிய பிரகாசமான எதிர்காலம் இருக்கு. அந்த மரம் ஒரு பெரிய வீட்டிற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. அங்கு அதை ஒரு குழாய்க்குள் வைத்து சுற்றிலும் மணலை கொட்டினார்கள். அதன் பிறகு அதன் இலைகளின் மீது அலங்காரம் செய்ய ஆரம்பித்தார்கள். ஒரு ஆபரணத்தை போல் அம்மரம் ஜொலி ஜொலித்தது. அது மட்டும் போதாதென்று அம்மரத்தின் உச்சியில் ஒரு நட்சத்திரத்தை வைத்தார்கள். பரிசுகளை எல்லாம் மரத்துக்கடியில கொண்டு போய் வைங்க. ஓ, அது நான் தானா? எவ்வளவு அழகா இருக்கேன். அடுத்து என்ன நடக்குமோ எனக்கு தெரியல. வாவ், இந்த மரம் அழகா இருக்கு. இந்த மாதிரி அழகான மரம் எதையும் நான் பார்த்ததே இல்ல. ஆமா, நானும் பார்த்ததுலயே இது ஒண்ணுதான் நல்லதா தெரிஞ்சது. அவங்க சொன்னது கேட்டதா? அவங்க என்னதான் பாக்குறாங்க? நான் ரொம்பவே சிறப்பானவன். மரத்தை சுற்றி குழந்தைகள் நடனமாடினார்கள். குதித்து குதித்து விளையாடினார்கள். பிறகு அதன் அடியில் அமர்ந்து கொண்டு தங்கள் தந்தையிடம் கதை சொல்ல சொன்னார்கள். சரி, நேற்று சொன்னது எப்படி எப்படி, அதனால இன்னைக்கு ஹம்டி டம்டி. ஒரு காலத்துல உன்னை விட பெருசா ஒரு முட்டை இருந்தது. இந்த கதை பலருக்கு தெரிய வாய்ப்பு இல்ல, சிலருக்கு மட்டும்தான் தெரியும். விடிந்து விட்டது. ஆமா, இன்னைக்கு என்னதான் நடக்குமோ தெரியல. அதிகமா அலங்கரிப்பாங்களோ? அதிகமான கதைகள், அதிகமான நடனம். ஆனால் ஒருவரும் வரவில்லை. கதவுகள் மூடியே இருந்தன. சிறிது நேரம் கடந்தது. இப்போது சூரிய ஒளி பிரகாசித்தது. இதுவரையிலும் எவரும் வரவில்லை. இல்லை, என்னை மறந்திருக்க மாட்டார்கள். நான் தான் அழகான மரமாயிற்றே, அத்துடன் சிறப்பானவனும்.
வீட்டம்மா வருகிறாள். எனக்கு தெரியும் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். இல்லை, ஏன் அதையெல்லாம் எடுக்கிறீங்க? ஆவ் ஆவ் ஆவ், என்ன நீங்க எங்க தூக்கிட்டு போறீங்க? ஆவ் ஆவ். என்ன அவ்வளவுதானா? நான் என்ன செஞ்சேன்? எதுக்கு என்ன இங்க கொண்டு வந்திருக்காங்க? பார்க்கலாம். இது சரியில்லை. இன்னும் பனி பொழிவு இருக்கு, நிலமும் இருக்கு. ஒருவேளை பனி உருகினதுக்கு அப்புறம் திரும்பவும் என்ன நடுவாங்களோ? மனிதர்கள் தான் சிந்திக்கிறவங்க ஆச்சே. குளிர்காலம் போனது, பனி உருகியது. ஆனால் அந்த மரம் மட்டும் அங்கேயே ஒரு மூலையில் கேட்பாரின்றி நின்றது. பாப் சொன்னது சரிதான். எனக்கு காட்டு ஞாபகமா இருக்கு. சூரியனையும் காற்றையும் இழந்து விட்டேன். இவர்கள் என்னை வெளியில் மீண்டும் கொண்டு போனால்தான் எனக்கு சுத்தமான காற்று கிடைக்கும். ஹாய் பழைய கிழட்டு மரமே. நான் பழைய கிழட்டு மரம் என்று ஏன் நினைக்கிறாய்? என்னை விட வயசான மரமும் இருக்கிறது. அப்படியா? அப்ப நீ எங்க இருந்து வந்த? அது ஒரு வனம். அழகா இருக்கும், மிகவும் அழகான வனம். வனமா? நாங்க அங்கெல்லாம் போனதே இல்ல. கொஞ்சம் விவரமா சொல்லு. அந்த மரம் சந்தோஷமாக சொன்னது. கதை சொல்ல சொல்ல இன்னும் பல எலிகள் அங்கு வந்து சேர்ந்தன. சூரியனை பற்றியும் காற்றை பற்றியும் மரம் சொன்னது. பாபை பற்றியும் சொன்னது. மெர்லியின் மனம் விட்டு சிரிக்கும் சிரிப்பையும் நினைவு கூர்ந்தது. சூசனை பற்றியும் அவளது ஞானத்தை பற்றியும் கூறியது. முயலையும் அதன் சுட்டித்தனத்தை பற்றியும் கூறியது. இது விசித்திரம்தான். ஆனால் இனிமேல் முயல் மீது கோபப்பட மாட்டேன். இப்போ எனக்கு முயல் மேல் அன்பும் நம்பிக்கையும் தான் வருது. ஓ வாவ், அப்படின்னா அங்க ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா? அப்போ எல்லாம் அது எனக்கு புரியல. இல்லாத விஷயத்துக்கெல்லாம் நான் வாக்குவாதம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். என் நண்பர்கள் எல்லாரும் நல்லவங்க. கடைசி வரைக்கும் நான் அவங்களோட சந்தோஷமா இருந்திருக்கணும். அப்படின்னா உன்கிட்ட இந்த ஒரு கதை மட்டும்தான் இருக்கா? நானும் தான் ஹம்டி டம்டியோட கதையை கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ நான் சின்ன வயசுல பளபளப்பா இருப்பேன். அதன் பிறகு இந்த வீட்டிற்கு வந்தது. இங்கு வந்து எப்படி பிரகாசித்தது அனைத்தையும் சொன்னது. அத்துடன் தான் கேள்விப்பட்ட ஹம்டி டம்டி கதையையும் கூறியது. அந்த முட்டை இளவரசிய கல்யாணம் செஞ்சதா? உண்மையாவா? நாங்க இதையெல்லாம் நம்புவோன்னு யார் சொன்னது? பன்றி இறைச்சி மற்றும் மெழுகுவர்த்தி பற்றிய கதை உனக்கு தெரியாதா? இல்ல, நான் கேள்விப்பட்டதே இல்ல. இப்ப நான் கிளம்புறேன். அதன் பிறகு அனைத்து எலிகளும் போய்விட்டன. சரி, அந்த காலம் இருந்தது நல்ல காலம். ஹோ, நான் திரும்பவும் நடப்படவேனா? தயவு செஞ்சு என்னை வெளியில கொண்டு போங்க. என்னோட வன மாதிரி இருக்கணும். ஆனால் தேவதாரு மரத்திற்கு கொடுமையான எதிர்காலம் இருந்தது. திரும்பவும் வேண்டாம். ஏன் இங்க படிகள் எல்லாம் இருக்கு? சுத்தமான காற்று, சூரியன், காற்று. ஓ, இதை விட எனக்கு அதிகம் வேண்டாம். இந்த மாதிரி சந்தோஷமா நான் எப்பவும் இருந்ததில்லை. என்கிட்ட இருக்கிறத ஏத்துக்கிற குணம் இப்போ என்கிட்ட கண்டிப்பா இருக்கு. கடைசியா இருக்கிற மரத்தை எடுத்துட்டு வாங்க. அதை போட்டு நாம ஏறிக்கலாம். அந்த மரம் சந்தோஷமாக வாழ்ந்து விட்டது. அதனால் நெருப்பிற்குள் போவதற்கும் தயாரானது. ஆனால் வேண்டாம் வேண்டாம், இது என்னோட மரம். என்ன சொல்றீங்க? இது உங்களோட மரமா தாத்தா? இந்த அடையாளத்தை பார். நான் உன்னை போல் சிறுவனாக இருந்த பொழுது இந்த மரத்தை தான் நான் காட்டில் நட்டேன். அதன் பிறகு மரத்தை காணவில்லை. நான் பயந்து விட்டேன். மரங்கள் இல்லை என்றால் சுத்தமான காற்று கிடைக்காது என்று உங்களுக்கு தெரியாதா? அத்துடன் மரங்களை வெட்டி வந்தால் எப்பொழுதும் மழை வராது. மழை இல்லைன்னா நாம என்ன செய்ய முடியும்? நான் ஏற்கனவே செஞ்சதான் இப்ப நீங்க எல்லாரும் செய்யணும். இப்பொழுதே காட்டுக்குள்ள போய் நிறைய மரங்களை நடுவோம். நம்மோட பொக்கிஷங்களை பாதுகாத்து அதுக்கு மரியாதை கொடுப்போம். குழந்தைகளா, நாம் அப்படி செய்யலன்னா வருங்காலத்துல காடுகளும் இருக்காது, சுத்தமான காற்று இருக்காது, மழையும் இருக்காது. இது ரொம்பவே நல்ல எண்ணம் தான். ஆனா இந்த மரத்தை வச்சு நான் என்ன செய்யணும்? நீ என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். நான் என்ன செய்யணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். சொன்ன மாதிரியே செய்தார். அந்த முதியவரின் வீட்டிற்கு இந்த தேவதாரு மரம் ஒரு மரக்கதவாக மாறியது. மனிதர்களை அன்புடன் வரவேற்றது.
மனிதர்களும் வீட்டிற்கு வரும்போது இதை அன்புடன் பார்த்தார்கள். நாள்தோறும் காலை நேர சூரிய பிரகாசத்தையும் காற்றையும் அனுபவித்தது. தாழ்வாரத்தில் அமரும் பறவைகளுடன் உரையாடியது, பாடல்கள் பாடியது. தனக்கு கிடைத்ததை வைத்து அந்த மரம் சந்தோஷமாக இருந்தது. அந்த சந்தோஷத்தில் மிகவும் பிரமிக்கத்தக்கதாக இருந்தது. அந்த முதியவரும் குழந்தைகளும் இன்னும் பல மரங்களை நட்டு அற்புதமாக தங்கள் கடமையை செய்தார்கள். இப்பொழுது அந்த காடு மிகவும் பசுமையாக இருந்தது. மரங்களும் பாடங்களை கற்றுக்கொண்டன, அத்துடன் மனிதர்களும் தான்.